Hi students, welcome back to our channel. This is Lavian and this is my channel Lavian Social Science. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். So this video about 10th standard social science geography lesson 5 and part 1 video. Before we start the lesson, we will learn about one interesting fact. No number before 1000 contain the letter A. ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் 1 2 3 இருக்கு இல்லையா, அதை வந்து லெட்டர்ஸாக எழுதும்போது வேர்ட்ஸில் எழுதும்போது ONE1 TWO2 அப்படி எழுதும்போது 1000 எழுதும்போது தான் ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து அதில் வரும். ஓகே, 1000க்கு முன்னாடி நீங்கள் எந்த நம்பர்ஸை வந்து லெட்டர்ஸாக எழுதினாலும் ஏ அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்து எந்த ஒரு நம்பர்ஸ்லேயும் வராது. 1000 எழுதும்போது தான் THOUSAND ஏங்கிற லெட்டர் வந்து 1000ல் தான் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏங்கிற லெட்டர் வராது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் த லெசன் டைட்டில் இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ இந்தியாவை பற்றி ஒரு 4 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து அமைப்பு எப்படி இருக்குது. கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு அமைப்பு எப்படி இருக்கிறது. ட்ரேட், வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசனில் மெயினாக தெரிஞ்சுக்க போகிற 4 டாபிக் வந்து பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். 4 விஷயமும் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன் திஸ் லெசன் we learn about urbanization and its impact in India. ஸோ இந்தியாவில் அர்பனைசேஷன் நடக்குது. அர்பனைசேஷன் அப்படின்னா சிட்டிஸ் நிறையா உருவாகுது, நகரமயமாதல்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அர்பனைசேஷனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, மனித வள மேம்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைப்பை பற்றியும். கம்யூனிகேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு அமைப்பை பற்றியும். நேச்சர் ட்ரேட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். The study on human population is one of the most important aspect in geography of any region. ஸோ ஜியாகிரபி அப்படின்னாவே நம்ம எதை பற்றி நிறைய படிப்போம்னா லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி நிறையா படிப்போம். மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், டெசர்ட், ஐலாண்ட், இதை பற்றிலாம் படிப்போம். அது எப்படிலாம் உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த, புவியியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஜியாகிரபியில் படிப்போம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷனை பற்றியும் படிக்கிறது. மனிதனுடைய மக்கள் தொகை இருக்கு இல்லையா, ஒரு நாட்டில் அல்லது ஒரு பிளேஸில் மக்கள் தொகை எப்படி இருக்குது, ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இன் ஜியாகிரபி. The human population has many components, but the most fundamental are its number. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்னென்னா நம்பர், அதாவது எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க. இப்போ வேர்ல்டில் 2018 கணக்கெடுப்பு படி 759 கோடி மக்கள் இருக்காங்க. 759.43 crores பீப்புள் வந்து வேர்ல்டில் இருக்கிறாங்க. அதோடைய நம்பர் பற்றி தெரிஞ்சுக்கிறது. காம்போசிஷன் அப்படின்னா எத்தனை ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க. ஓகேவா, 20 வயசுக்குள்ளவங்க எத்தனை பேர், 40 வயசுக்குள்ளவங்க எத்தனை பேர், 60 வயசுக்குள்ளவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிற பீப்புள் வந்து இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி அதோடைய காம்போசிஷன், ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, குழந்தைகள் எவ்வளோ, படிக்கிறவங்க எவ்வளோ, படிக்காதவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது வந்து காம்போசிஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது பரவல் மற்றும் அடர்த்தி, அதாவது மக்கள் எப்படி வந்து பரவி இருக்கிறாங்க. ஓகே, எந்த ஏரியாவில் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க, எந்த ஏரியாவில் மக்கள் கம்மியாக வாழ்கிறாங்க, குறைவாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும். டென்சிட்டி, அதாவது ஒரு யூனிட்டுக்குள்ளே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ மக்கள் அங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து டென்சிட்டி. ஓகே, இதான் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்பர், மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை, மக்களினுடைய எண்ணிக்கை. காம்போசிஷன் அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள் எப்படி பரவி இருக்கிறாங்க. டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தி, மக்கள் வந்து எந்த பிளேஸில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டென்சிட்டி அப்படிங்கிறதுல வரக்கூடிய டாபிக்ஸ். The study on these aspect also would reveal the workforce of the country. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கண்ட்ரினுடைய ஒர்க் ஃபோர்ஸ், மனிதனுடைய சக்தி எவ்வளோ, மனித வளம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பற்றிலாம் படிக்கிறது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The population of India as per 2011 census is 1200
10.19 மில்லியன். ஸோ 2011 கணக்குப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய டோட்டல் என்ன அப்படின்னா 121 கோடி. ஓகே, இது ஆவரேஜாக சொல்லுவாங்க. 121 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் 2011 இருக்கிறாங்க. ஸோ 10 மில்லியன் அப்படிங்கிறது 1 crore. ஓகே, 10 மில்லியன் அப்படிங்கிறது 1 கோடியை குறிக்கும். அப்போ 1210 அப்படிங்கிறது 121 கோடி மக்கள் வந்து 2011 இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. இட் ஷோஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 19.31 crores ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் 2001. ஸோ 2001 கணக்கெடுப்பு படி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணும்போது இது வந்து 19 கோடி அதிகமாக இருக்குது. ஓகேவா, 2001 2011 10 இயர்ஸ் கேப்பில் 19 கோடி மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க இந்தியாவில். Population Census of India provides the detailed information about the demography of India. Along with the population, we will study about the transport and communication of India in this chapter. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, பாப்புலேஷன் சென்சஸ் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். எதை பற்றினா மக்கள் இயல், டெமோக்ரபி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மக்களுடைய அந்த மக்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக பரவி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டடி ஆஃப் பீப்புள் பற்றி டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்குது இந்த பாப்புலேஷன் சென்சஸ். 10 இயர்ஸ் கோர்க்கை வந்து இது எடுப்பாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து மக்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நமக்கு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து பாப்புலேஷனோட சேர்த்து we will study about the transport and communication of India in this chapter. இந்த சாப்டரில் பாப்புலேஷனோட சேர்த்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும் இந்தியாவில் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இஸ் பாப்புலேஷன். The total number of people residing in a country at a specified period of time is called the population of that country. அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் ஆர் 1 இயர் எவ்வளோ டைமாக இருந்தாலும் ஓகே. ஸோ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம், ஓகே, ஒரு 5 இயர்ஸில் அந்த இந்தியாவில் ஆர் எனி அதர் கண்ட்ரி, அந்த ரீஜியனில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன். த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு த பாப்புலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. India is the second most populous country in the world, next only to China. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லா நாடுகளுமே வந்து பாப்புலேஷன் வந்து சென்சஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியா செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனாவில் பார்த்திங்கன்னா 143 கோடி மக்கள், 143 crore பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் 136 crore. இது வந்து 2019 கணக்கெடுப்படி. ஓகே, போன வருஷம் 2019 கணக்கெடுப்பு படி சைனாவில் 143 கோடியும் இந்தியாவில் 136 கோடி மக்களும், யுனைடெட் நேஷன்ஸ் அமெரிக்காவில் 32 கோடி மக்களும், இந்தோனேஷியாவில் 26, பாகிஸ்தானில் 21 crore. ஸோ இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சைனா அண்ட் இந்தியாவில் தான் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. 143 crore, இந்தியாவில் 136 crore. யுனைடெட் நேஷன், இந்தோனேஷியா, பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா 32, 26, 21 crore தான். அப்போ அதிகமாக இருக்கிறது வந்து சைனா அண்ட் இந்தியா. India covers only 2.4% of the land area of the world, but is the home of about 17.5% of the world population. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கால்குலேட் பண்ணும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புலையும் இந்தியாட்ட இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து ஒன்லி 2.4%. ஓகே, வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வெறும் 2.4% நிலப்பரப்பு தான் இந்தியாவோட இருக்குது. பட் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 17.5% ஆஃப் பாப்புலேஷன். வேர்ல்டில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கையில் 17.7% மக்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க. It shows that a proportion of the population of India is far higher than proportion of its area. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு பார்த்தாவே தெரியும், நிலப்பரப்புள்ளோடக்கூடிய விகிதம் வந்து 2.4%, பட் மக்கள் தொகை விகிதம் வந்து 17.5%. அப்போ எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா மக்கள் தொகையினுடைய அந்த விகிதம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நிலப்பரப்பினுடைய விகிதத்தை கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகையினுடைய விகிதம் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது.
ஏன்னா டோட்டல் ஏரியாவே வந்து இந்தியாவுக்கு 2.4% தான். ஆனால் மக்கள் தொகையில் 17.5% பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. Thus, a little more than 1 out of every 6 person in the world is from India. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 6 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 6ல் 1% யாராக இருப்பாங்கன்னா இந்தியன் பீப்புளாக இருப்பாங்க. ஓகேவா? அதுக்காக ஒவ்வொரு 6 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஓகே ஒரு இந்தியன் இருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதில்ல. ஒரு கால்குலேஷன், ஓகே மொத்த டோட்டல் எவ்வளோ, டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ வேர்ல்டில் இருக்கிறாங்க, இந்தியா பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 பேர்த்தை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பர்சன் வந்து இந்தியன் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Our population is almost equal to combined population of the USA, Indonesia, Brazil, Pakistan, Bangladesh and Japan, and the total population of these 6 countries is 1214.3 million. ஸோ ஒரு 6 நாடுகளுடைய பாப்புலேஷனை சேர்ந்து தான் இந்தியாவோட பாப்புலேஷன். USA, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஜப்பான், பிரேசில், பாகிஸ்தான், இந்த 6 நாடுகளுடைய மக்கள் தொகையை கூட்டினா இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்துடும். அப்போ 6 நாட்டில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான பீப்புள் வந்து எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. USA, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஜப்பான், பிரேசில், பாகிஸ்தான், இந்த 6 நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இஸ் ஈக்குவல் டு இந்தியன் பாப்புலேஷன். இந்தியன் பாப்புலேஷன் எவ்வளோ? 2011 கணக்கெடுப்படி 121 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. Population census is the total process of collecting, compiling, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at specific time of all persons in a country or well-defined part of a country. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது என்னென்னா, the process of collecting, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்து எல்லா வீடுகளையும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ஆண், எவ்வளோ பெண், எவ்வளோ குழந்தைகள், படிக்கிறவங்க எத்தனை, வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுப்பாங்க. ஸோ அதான் கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு கம்பைலிங். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்றா சேர்ப்பாங்க. ஒரு வில்லேஜுக்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்கோ ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றா என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணுவாங்க, தொகுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அனலைசிங் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணுறதுனா எவ்வளோ ஏஜ் குரூப் பீப்புள் இவ்வளோ பேர் இருக்காங்க, எஜுகேட்டட் பீப்புள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கிளாஸ் படிக்கிற சில்ட்ரன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒருக்க நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் சென்சஸ். இதுலேருந்து நமக்கு என்ன டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னா, எக்கனாமிக் சோசியல் டேட்டா, ஓகே பொருளாதார ரீதியாகவும் யார் வேலை பார்க்குறா, யார் வேலைக்கு இல்லை, வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ சம்பளத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயமும் நமக்கு கிடைக்கும். சோசியல் அதாவது மக்கள் சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஓகே எவ்வளோ பெண்கள், எவ்வளோ ஆண்கள், எவ்வளோ குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி சோசியல் டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். எக்கனாமிக் அண்ட் சோசியல் டேட்டா வந்து இந்த பாப்புலேஷன் சென்சஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது டேட்டா கலெக்ஷன், கம்பைலிங் அண்ட் அனலைசிங், இந்த 3 ப்ராசஸ் தான் பாப்புலேஷன் சென்சஸ். ஓகே, பர்டிகுலர் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு மெத்தட். இட் ஹேப்பன்ஸ் இன் an interval of 10 years. ஸோ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்க நடப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2011 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 2021 மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து மறுபடியும் எடுப்பாங்க. The data collected through the census are used for administration, planning, policy making, as well as the management and evaluation of various programs by the government. So, இந்த population census எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, it is very useful for the administration, நிர்வாகம் பண்ணுறதுக்கு. ஓகே, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஒரு நாட்டை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லையா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், ஓகே முன்னாடியே வந்து திட்டமிடுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணணும், என்னென்ன பிளான்ஸ் பண்ணணும், ஓகே எவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, இப்போ வேலை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வேலையில் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங், கொள்கையை வந்து உருவாக்க முடியும், எந்த ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து ரொம்ப
useful for administration, planning, policy making, as well as the management and evaluation of various programs. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் அந்த பிளானிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டா கலெக்டட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகை பரவல், எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எங்கே மக்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். The term population distribution refers to the way the people were spaced over the earth's surface. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த வேர்ல்டில் மக்கள் எப்படி பரவி இருக்கிறாங்க, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ அதிகமாக பரவி இருக்காங்க, குறைவாக பரவி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். மக்கள் தொகை பரவல் இல்லாட்டி மக்களினுடைய பரவல். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா இந்தியா சைனா கிட்ட பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா. மற்ற இதெல்லாம் வந்து அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ எங்கே வந்து மக்கள் அதிகமாக பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். The distribution of population in India is quite uneven because of the vast variation in the availability of resources. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மக்கள் தொகை பரவல் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக கிடையாது. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதிகமான பீப்புள் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, கம்மியான பீப்புள் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ இது எதை பொறுத்து மாறுது அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்கள் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக கிடைக்கிறது கிடையாது. ஓகே, ஒரு ஸ்டேட்டில் ஒரு விதமான வளங்கள் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்டில் வேறு விதமான வளங்கள் கிடைக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளங்கள் எங்கே கிடைக்குதோ அதை பொறுத்து இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறுது. Population is mostly concentrated in the regions of industrial center and the good agriculture land. ஸோ எங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு சேலரி கிடைக்கும், சேலரி இருந்தால் தான் அவங்களால ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும், ஃபேமிலி ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களா, எக்ஸாம்பிள் வந்து சென்னை, மும்பை, டெல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துல, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து அதிக பாப்புலேஷன் வந்து கான்சன்ட்ரேட்டாக அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி குட் அக்ரிகல்ச்சர் லேண்ட், நல்ல ஒரு விவசாய நிலம் இருந்தாலும் மக்கள் அங்கே அதிகமாக வாழ்வாங்க. ஓகே, பாலைவனத்தை கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டி நம்ம நார்மல் பிளைன்ஸ் கம்பேர் பாலைவனத்தில் அதிகமான மக்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அங்கே அக்ரிகல்ச்சர் இருக்காது, அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி குட் அக்ரிகல்ச்சரில் நல்ல விவசாய நிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க. On the other hand, the areas such as high mountains, arid lands, thickly forest areas and some remote corners are very thinly populated and some areas are even uninhabited. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் அக்ரிகல்ச்சர் ஏரியாலையும் அதிக மக்கள் இருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹை மவுண்டெயின்ஸ், பெரிய பெரிய மலைகளில், ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகளில் மக்கள் கம்மியாக தான் வாழ்வாங்க. நெக்ஸ்ட்டு ஆரிட் லேண்ட்ஸ், பாலைவன பகுதி, ஓகே, ரொம்ப வந்து ட்ரை ஏரியாலையும் மக்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திக்லி ஃபாரஸ்ட் ஏரியா, நல்ல அடர்ந்த காடுகள் உள்ளே இருக்கும் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காடுகள் உள்ளேயும் வந்து அதிக மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இங்கேயும் வந்து மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. சம் ரிமோட் கார்னர்ஸ், அதாவது சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய பிளேசஸ், ரிமோட் கார்னர்ஸ்னால் தொலைதூர பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலையும் வந்து மக்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு சில ஏரியாலாம் அன்இன்ஹேபிட்டட், ஒரு சில ஏரியாவில் மக்கள் இல்லவே இல்லை. ஒரு சில ஐலாண்ட்ஸு, ஒரு சில இந்த அண்டார்டிகா அந்த மாதிரி ஏரியாலாம் மக்கள் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அன்இன்ஹேபிட்டட் அப்படின்னா மக்கள் அங்கே வாழவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மக்கள் குறைவாக இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்டு குட் அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் பீப்புள் அதிகமான பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் ஏரியா, திக்லி ஃபாரஸ்ட் ஏரியா, ஆரிட் லேண்ட், ரிமோட் கார்னர்ஸ்லாம் பீப்புள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்கும். மேஜர் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையுடைய பரவல் வந்து எதெல்லாம் வந்து அந்த காரணிகள்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, எதனாலலாம் இது மாறுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெரைன், லேண்ட் ஃபார்ம். ஓகே, எங்கே வந்து நல்ல பிளைன்ஸு, நல்ல ரிவர் அவைலபிளாக இருக்கிற இடத்துல, அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் தான் வந்து அதிகமான மக்கள் வாழ்வாங்க.
உயரமான மலைப்பகுதிகள்லையோ இல்லாட்டி பாலைவன பகுதியில் டெசர்ட் ஏரியாலேயோ பெரிய பெரிய அதாவது ஐலாண்ட்ஸ்லேயோ வந்து மக்கள் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் பாடிஸ், நல்ல ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கணும். வாட்டர் ரிசோர்ஸ் இருந்தால் தான் அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் அவங்களால சாப்பிட முடியும், சாப்பிட்டு மக்கள் உயிர் வாழ முடியும். ஸோ நல்ல வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. சாயில், நல்ல வளமான மண் இருக்கணும் இல்லையா, நல்ல மண் இருந்தால் தான் அங்கே வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், எந்த ஒர்க்னாலும் பண்ண முடியும். டெசர்ட்லேயோ அல்லது மற்ற இடத்துலையோ நம்ம என்ன செய்ய முடியாது, மற்ற விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சாயில். நெக்ஸ்ட்டு கிளைமேட், நல்ல ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலை வந்து நல்லாயிருக்கும். இப்போ அண்டார்டிகாலாம் கம்பேர் பண்ணும்போது அங்கே ஃபுல்லாகவே கூலிங் கிளைமேட் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அதிக மக்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அது கிளைமேட் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அஃபெக்டிங் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மக்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட், ஓகேவா, நல்ல ஒரு போக்குவரத்து அமைப்பு இருக்கணும். ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த பிளேஸில் பாப்புலேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். மினரல்ஸ் அவைலபிள் இருக்கு இல்லையா, பூமிக்குள்ள வந்து நம்ம எடுக்கக்கூடிய மினரல்ஸ் அவைலபிளாக இருந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும், அங்கே மக்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன், நகரமயமாதல். இப்போ சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூர், ஸோ இதெல்லாமே வந்து அர்பனைசேஷனில் உருவான சிட்டிஸ் தான். ஸோ அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, டெரைன், லேண்ட் ஃபார்ம்ஸ், வாட்டர் பாடிஸ், சாயில், கிளைமேட், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட், மினரல் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ இந்தந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து மக்கள் தொகையினுடைய பரவலை வந்து தீர்மானிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், do you know question for you. In India, the first census was carried out in the year 1872. ஸோ இந்தியாவில் முதலாக பாப்புலேஷன் சென்சஸ் எப்போ எடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கிறாங்கன்னா 1872. பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ண அந்த டைம்லேயே வந்து 1872 என்ன பண்ணுறாங்க, பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. பட் த ஃபஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிக்ரோனசஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. ஸோ 1872 ஒரு சென்சஸ் எடுத்தாலும் ஒரு முழுமையான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்தியா ஃபுல்லாக நடந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ அப்படின்னா 1881. அண்ட் 2011 சென்சஸ் ரெப்ரசன்ட் த 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகே, 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 2021 நெக்ஸ்ட் இயரில் கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அது 16th சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872. அது வந்து அங்கங்கே வந்து இப்போ ப்ராப்பராக நடக்கலை. முழுமையாக எடுத்தது எப்போனா 1881. ஸோ அதுலேருந்து 10 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்து எடுத்துகிட்டே வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது 2011 அண்ட் 15th சென்சஸ், 2021 16th சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் இன் த கண்ட்ரி வித் த பாப்புலேஷன் ஆஃப் 199.5 மில்லியன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 28 மாநிலத்துலேயும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய மாநிலம் எது மக்கள் தொகையிலனா உத்தரப்பிரதேஷ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி மக்கள் வந்து உத்தரப்பிரதேசில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் மகாராஷ்டிராவில் 112.3 மில்லியன், ஒரு 12 கோடி மக்கள் வந்து மகாராஷ்டிராவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பீகார் தான் வந்து அடுத்த பிளேஸில் இருக்குது, 103.8 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள் வந்து பீகாரில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் 91.3 மில்லியன் பீப்புள்ஸ் லிவிங் இன் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் கம்பைன்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ தெலுங்கானான்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரெண்டும் சேர்த்து 84.6 மில்லியன் பீப்புள் ஆர் லிவிங் இன் கம்பைன்ட் ஆந்திர பிரதேஷ். தீஸ் 5 ஸ்டேட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அபவுட் half ஆஃப் த கண்ட்ரி பாப்புலேஷன். இந்த 5 மாநிலமும் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனில் பாதி பாப்புலேஷன் இந்த 5 மாநிலத்தில் தான் இருக்குது. எந்தெந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ். ஓகே, இந்த 5 மாநிலத்துலேயும் தான் இந்தியாவினுடைய டோட்டல் பாப்புலேஷனில் 50% மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ். மீதி இருக்கக்கூடிய 50% தான் ரிமைனிங் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை. மோர் தென் 1/4 ஆஃப் பாப்புலேஷன் லிவ் ஒன்லி இன் த 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் யூபி அண்ட் உத்தரப்பிரதேஷ். இந்த
உத்தரப்பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிரலையும் யூபி அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிரலையும் 4ல் ஒரு பகுதி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 4ல் ஒரு பகுதி, ஓகே, 1/4 பீப்புள் ஆர் லிவிங் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலத்தில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப கம்மியான மக்கள் தொகையுடைய ஒரு மாநிலம் வந்து சிக்கிம். 0.61 மில்லியன் பீப்புள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மேபி 60 லட்சம் மக்கள் மட்டும்தான் சிக்கிமில் வாழ்ந்துட்டுருக்காங்க. டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் டாப்ஸ் அமாங் த யூனியன் டெரிட்டோரிஸ். ஸோ யூனியன் டெரிட்டோரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து யூனியன் டெரிட்டோரிஸ். ஸோ அந்த யூனியன் டெரிட்டோரிஸில் மொத்தம் 9 இருக்குது. இப்போ ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்கை வந்து பிரித்தாங்க. அந்த 9ல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான் வந்து 16.75 மில்லியன் பாப்புலேஷனோட ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அமாங் த யூனியன் டெரிட்டோரிஸ். The uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஈவனாக கிடையாது. ஓகே, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் தொகை இருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை பரவல் வந்து இந்தியா ஃபுல்லாக இஸ் அன்ஈவன், ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். ஸோ பிசிக்கல் ஃபேக்டரில் என்னெல்லாம் வரும்னா ரிலீஃப், லேண்ட் ஃபார்ம், நில அமைப்பை பொறுத்து மாறும். கிளைமேட்டை பொறுத்து மக்கள் தொகையுடைய பரவல் மாறுது. வாட்டர் அவைலபிலிட்டி, எங்கே நீர் வளங்கள் இருக்கோ அதை பொறுத்து மக்கள் தொகையுடைய பரவல் மாறுது. நேச்சுரல் வெஜிடேஷன், ஓகே, இயற்கை அமைப்பை பொறுத்து மாறுது. மினரல்ஸ், ஓகே, நமக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கிது இல்லையா, வளங்கள், அதை பொறுத்து மாறுது. எனர்ஜி ரிசோர்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள், இதெல்லாம் வச்சு தான் ஒரு மக்கள் தொகையினுடைய பரவலை வந்து தீர்மானிக்கக்கூடிய பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். ரிலீஃப், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே வந்து ஒரு பர்சனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அங்கே தான் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக வாழ்வாங்க. ஸோ இது வந்து பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது சமூக பொருளாதார காரணி, ரிலீஜியன், மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேவா, அதை பொறுத்தும் வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறும். இப்போ ஒரு மதத்தினர் வந்து ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியலன்னா எங்கே அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கோ அங்கே மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியனும் வந்து ஒன் ஆஃப் த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர். கல்ச்சர், கலாச்சாரம், ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்தியாவில் நிறைய கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கே அவங்களுடைய கலாச்சாரம் வந்து சூட்டபுளாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓகே, ஒரு பீப்புள் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசு அவங்களால பண்ண முடியல, அவங்கள கரெக்டாக வந்து இது பண்ண முடியல, அங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கும்போது தட் பர்சன் வில் பி த சேஞ்ச் த பிளேஸ். ஓகே, ஸோ மக்கள் தொகை பரவல் இதை பொறுத்தும் மாறும். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தும் மக்கள் தொகை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறுது. எக்கனாமிக், பொருளாதாரம். ஸோ டெசர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்கனாமியும் இருக்காது, எந்த ஒரு வேலைவாய்ப்பு, இண்டஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. ஸோ அதை பொறுத்தும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறுது. ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், மனிதனுடைய செட்டில்மெண்ட்ஸ், எங்கே வந்து மனிதன் அதிகமாக இருக்கணும் அங்கே தான் வந்து, ஏன்னா நம்முடைய மனித சமுதாயமே வந்து டிபெண்ட் அதர்ஸ், ஓகே, மற்றவங்கள சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ தனியாக போய் எங்கேயும் ஒரு காட்டிலையோ அல்லது எங்கேயோ ஆதிவாசி மாதிரி இருக்க முடியாது இல்லையா. மனிதனுடைய செட்டில்மெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஹியூமன் செட்டில்மெண்ட்டோட தான் சேர்ந்து நம்மளும் இருக்க முடியும். ஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர். டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், போக்குவரத்து எங்கே அதிகமாக இருக்கும், ஓகே, போக்குவரத்தை பொறுத்தும் அது மாறும். போக்குவரத்தே இல்லாத ஒரு பிளேஸில் வந்து மக்கள் தொகை அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, மக்கள் பரவல் வந்து கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டு எங்கே நல்லா இருக்கோ அங்கே மக்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய தொழிற்சாலைகள் வரனால அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நிறையா பீப்புள்ஸ் அங்கே வந்து வாழ்வாங்க. ஸோ அது வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அர்பனைசேஷன், நகரமயமாதல், சிட்டிஸில் அதிகமான மக்கள் வாழ்வாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய சமூக பொருளாதார காரணிகள். இதுக்கு முன்னாடி லேண்டு, கிளைமேட்டு, வாட்டர் ரிசோர்ஸ், மினரல்ஸ், அதெல்லாம் வந்து பிசிக்கல் ஃபேக்டர். இது வந்து சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர், சமூக பொருளாதார காரணிகள். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள் தொகை பரவலை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் வச்சு தான் மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க, எங்கே அதிகமாக வாழ்கிறாங்க, எங்கே கம்மியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு எங்கே கிடைக்கிது,
ஓகே, வேலைவாய்ப்பு எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே மக்கள் தொகை டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். Population density is a better measure of understanding the variation in the distribution of population. So distribution of population பொறுத்து தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். எப்படின்னா மக்கள் தொகை பரவல் எங்கெல்லாம் வந்து அதிகமாக எங்கெல்லாம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனவே இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மெஷர் பண்ணி சொல்கிறது தான் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் அ பெட்டர் மெஷர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியேஷன் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். இந்த மக்கள் தொகை பரவலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, density of population expressed as number of person per unit area, usually per square kilometer. ஸோ அதாவது ஒரு யூனிட் ஏரியா, ஓகே, ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ பீப்புள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. யூஸ்வலாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா 4 பக்கமும் 1 கிலோமீட்டர் இருக்கிறது தான் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதைத்தான் வந்து நம்ம ஒரு 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை பரவல் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க எங்கே கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. According to 2011, the average density of population of India is 382 persons per square kilometer. So 2011 நடந்த கால்குலேஷன் படி இந்தியாவுடைய ஆவரேஜ் டென்சிட்டி, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோனா 382 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழ்கிறாங்க. ஸோ அதுக்காக கரெக்டாக ஒவ்வொரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளந்து அங்கே மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓவரால் ஏரியாவை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ, இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி 2 டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரில் தான் வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் தான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ போய் ஒவ்வொரு ஸ்கொயர் கிலோமீட்டரையும் வந்து அளந்து அதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து கால்குலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அப்படி கண்டுபிடிச்சதில் 2011 இந்தியாவுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோனா 382 பேர் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் 10 countries ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் ரொம்ப மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கக்கூடிய 10 நாடுகளில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா. த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பீகார். ஸோ நம்ம இப்போ ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மாநிலங்களில் பீகார் தான் வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட். என்ன அப்படின்னா 1106 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் பீகாரில் மட்டும் 1106 பேர் வாழ்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு 382, இங்கே 1106ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்தியா அப்படிங்கிறது ஓவரால் ஏரியா. இந்தியாவில் வந்து ஏரியா அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை கால்குலேட் பண்ணும்போது 382 ஓவரால் இந்தியாவுக்கு. ஆனால் பீகார்னு சொல்லும்போது பீகாரில் ஏரியா குறைஞ்சிருது இல்லையா. ஓவரால் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பீகாருடைய ஏரியா குறைஞ்சிரும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் 1106 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ பீகாருடைய ஏரியாவுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1106 பேர் வாழ்கிறாங்க. த ஸ்டேட் வித் லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் அருணாச்சல் பிரதேஷ். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இங்கே வந்து 17 பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர், இங்கே வந்து 17 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 17 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க. ஸோ ரெண்டையும் நீ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. பீகாரில் 1106 பேர், அருணாச்சல் பிரதேசத்தில் வெறும் 17 பேர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வாழ்கிறாங்க. இதுதான் வந்து லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் அருணாச்சல் பிரதேஷ். அமாங் த யூனியன் டெரிட்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டும் வந்து ஸ்டேட்டுக்கு. யூனியன் டெரிட்டரியை கம்பேர் பண்ணும்போது டெல்லி இஸ் த டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ டெல்லி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா, அங்கேயே மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ 11,297 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ யூனியன் டெரிட்டரியில்
எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா டெல்லி தான். ஏன்னா ஒரு சின்ன பிளேஸ், டெல்லி அப்படிங்கிறது ஒரு சின்ன மாநிலம். அந்த யூனியன் டெரிட்டரியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இல்லையா? ஸோ அதனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால 11,297 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 11,697 பேர் வாழ்கிறாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் ஹேவ் த லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ யூனியன் டெரிட்டரியில் அந்தமான் நிக்கோபார் தான் வந்து ரொம்ப கம்மியான டென்சிட்டி பாப்புலேஷன் உள்ள ஒரு யூனியன் பிரதேசம். 46 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். வெறும் 46 பேர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வாழ்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள நீ டிஃப்ரெண்ட் பிடிச்சிக்கணும். ஸ்டேட்டில் ஹையஸ்ட் வந்து பீகார், லோவஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில் டெல்லி தான் வந்து அதிகமான டென்சிட்டி பாப்புலேஷனில் இருக்கிறது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து லோயஸ்ட் டென்சிட்டி பாப்புலேஷன். ஸோ நவ் த டைம் டு ரீகால் வாட் இஸ் பாப்புலேஷன். சென்சஸ். பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பாப்புலேஷன். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன். சென்சஸ் அப்படிங்கிறது கலெக்டிங் த டேட்டா, கம்பைலிங் த டேட்டா, அனலைசிங் த டேட்டா. ஓகே, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, கம்பைல் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நமக்கு சோசியல் அண்டு எக்கனாமிக் டேட்டாஸ் வந்து கிடைக்கிது. சமூக பொருளாதார டேட்டாஸ் கிடைக்கிறது தான் வந்து சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் பரவல் எப்படி இருக்குது? ஓகே, எதை பொறுத்து அது மாறுது? லேண்ட் ஃபார்ம்ஸு, மினரல்ஸ், ரிசோர்ஸஸ், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து மாறுது. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இந்த 4 டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நவ் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. வாட் இஸ் பாப்புலேஷன்? ஜஸ்ட் யூ ரீகால் த ஆன்சர். What is population? What is census? What is distribution of population? Which country most populated in the world? வேர்ல்டில் அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது? சைனா. What are the factors affected the distribution of population? என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுது? 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. பிசிக்கல் ஃபேக்டர், socio-economic factor and historical ones. When the first census was carried out in India? இந்தியாவில் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது? 1872. When was complete census was conducted in India? ஸோ முழுமையான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்ததுன்னா 1881. Which state most populous state in India? இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது? மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். Which state least populous state in India? மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம் எது? சிக்கிம். What is density of population? What is the average density of population of India? 2011 இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ? 382, 382 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். Which state is most densely populated in India? இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் எது? இட்ஸ் பீகார். Which state is least densely populated in India? இந்தியாவில் மக்கள் அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கிற மாநிலம் எது? அருணாச்சல் பிரதேஷ். Which union territory most densely populated in India? The answer is Delhi. Which union territory least densely populated in India? The answer is Andaman and Nicobar Island. Okay students, thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.